ஏன்டி ஜூலி, எனக்கு பேசுறதுக்கு வேற வேலையா இல்லையாடி? உனக்கு வார்த்தையே இல்லையாடி? உலகத்தை பற்றி பேசுடி. எத்தனை குழந்தைங்க சாகுறாங்க, எத்தனை பிள்ளைங்களை கற்பழிச்சு கொள்றாங்க இந்த ஆட்சியில். 60 வயசு பாட்டியை கூட விடலடி. அதெல்லாம் பற்றி பேச உனக்கு தகுதி இல்லை நாயே. நீ விஜயை பற்றி பேசிக்கிட்டே எப்போதும் விஜயை பற்றி களி ஊத்துறடி நாயே. உங்ககிட்ட இருக்கிற விஜய்கிட்ட இருக்கிற மக்கள் சரியில்லையா? நீ ரொம்ப நல்லவளாடி. நீ நல்லவளா? மக்கள் விஜய்கிட்ட இருக்கிற மக்கள் சரியில்லை. நீ ரொம்ப யோக்கியமாடி. நீனும் போய் திமுக கூட சேர்ந்துக்கிட்டு நீ பண்ணி அடிவ. நீ பேசுகிற மாதிரி தான் மக்களவங்க பேசுவாங்க. நீ உலகத்தில் நடக்கிற நீச பாரு, அதை பற்றி பேசுடி. அப்போதாண்டி நீனு ஒரு பொண்ணு தானே. நீ இப்போ +2 படித்த மாணவி செத்துச்சுடி மதுரையில். அதை பற்றி பேசு நாய. எப்போ பார்த்தாலும் விஜயோட மக்கள் விஜய்கிட்ட இருக்கிறவங்க சரியில்லைன்னு பேசுறீங்க. உனக்குலாம் என்னடி தகுதி இருக்குது? என்ன தகுதி இருக்குது உனக்கு? என்னடி தெரியும் கட்சியை பற்றி? என்னடி தெரியும்? நீ பப்ளி செட்டு பண்ணலான்னு வர்றியா? பப்ளிக் அப்படியே முகத்தை காட்டுனா ரொம்ப இதாக ஆயிடுவோன்னு வர்றியாடி? விவசாயிடுவோன்னு வர்றியா? உன் மூஞ்சிலாம் நல்லா இல்லை. உன் மூஞ்சிலாம் 50 வயசு கெவி மாதிரி இருக்குது. உன் மூஞ்சிட்டு ஓடி என்ன லப்பர் மூஞ்சி எங்கே போய் இது பண்ணிட்டு வந்த? செம்படை அடித்து முடியெல்லாம் சப்பையாக இருக்குது. என்ன பிரச்சனை உனக்கு? உன் பல்லு உன் மூஞ்சியும். ஏண்டி நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. ஓவியார்கிட்டே அவமானப்பட்டு வந்த நாய் அங்கேயே சொன்னதே சொல்லி சமாளிச்சுட்டு வந்த பிக் பாஸ் அப்படியே சமாளிச்சுட்டு வந்த நாய். நீ பொய்க்கார நாய், திருட்டு நாய். அங்கேருந்து வெளியில் கிட்னிக்கு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்துக்கிற உன் நியூஸ் இப்போ வந்துட்டு இருக்குது. இலசு முடிட்டோம், விலங்கு போட்டு கொண்டு போவானுங்க ஒன்று. அப்போ இருக்குது உனக்கு மூஞ்சி போகிறப்ப நாய. நீலாம் ஒரு பொண்ணாடி. நீலாம் ஒரு பொண்ணா? உங்கள்கிட்டலாம் பார்த்து பேசுறத வேஸ்ட்டுடி நாய. போ.